1929ஆம் ஆண்டே பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தளம் அமைத்தவை பாவேந்தரின் பாடல்கள்தான். அத்தகைய பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால் மிட்மன் என்று புகழ்ந்து பேசினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கே எப்பொழுது பேசினாலும் அதிலே புரட்சி கவிஞரின் பொன்வரிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். 1990ஆம் ஆண்டு பாவேந்தரின் படைப்புகளை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நாட்டுடைமை ஆக்கினார்கள். இன விடுதலை, மொழி விடுதலை, சமூக விடுதலை, பெண் விடுதலை, பழமைவாதம் ஒழிப்பு என்று பாவேந்தர் தன் எழுத்துக்களை திராவிட இனத்திற்கு கொள்கை பட்டயமாக உருவாக்கி தந்தவர். இன்றும் தனது எழுத்து வரிகளால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது வரிகளை மேற்கோள் காட்டி பேசாத பேச்சாளர்கள் இல்லை. அவரது வரிகளை எடுத்தாளாத எழுத்தாளர் இல்லை. அவரால் உணர்ச்சி பெறாத தமிழர் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழரிடம் உணர்விலும் குருதியிலும் கலந்தவர் புரட்சி கவிஞர்.